இன்னைக்கு 61வது ஐபிஎல் ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற பிரஷரோட ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவர் போட்ட தரமான வியூகம் திட்டத்தால ராஜஸ்தான் அணிக்கு எதிராக மிகப்பெரிய ரெக்கார்டை நம்ம சிஎஸ்கே அணி இப்போ நிகழ்த்தி வலுவான ராஜஸ்தான் அணியை தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் நம்ம சிஎஸ்கே அணியை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ இரண்டாவது இடத்துக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி போயிருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவரால் டாஸ் ஜெயிக்க முடியல. ராஜஸ்தான் அவங்க தான் டாஸ் ஜெயிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம். ஏன்னா சென்னை சேப்பாக் மைதானத்தில் மத்தியானம் நடந்த ஆட்டங்களில் சேசிங் பண்ணுற அணி ஜெயிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் ராஜஸ்தான் அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 24, ஜாஷ் பட்லர் 21, சஞ்சு சாம்சன் 15. இப்படி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மாதிரியான 6-7 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் மொத்த 20 ஓவரையும் ராஜஸ்தான் அணி விளையாண்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக சமர்ஜித் சிங் இன்னைக்கு அற்புதமாக பந்து வீசினாரு. ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு இவங்க 3 பேர் விக்கெட்டையும் தூக்கி சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல திருப்பு முனைய மேட்ச்சில் ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறமா வந்த ரியான் பராக், ஜூரல் இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் ஸ்கோரை உயர்த்தினாங்க. ரியான் பராக் 47, ஜூரல் 28 ரன் எடுக்க கடைசியாக 20 ஓவருக்கு கஷ்டப்பட்டு 141 ரன் மட்டும்தான் ராஜஸ்தான் அணி எடுக்க முடிஞ்சது. இப்படி இருக்க இந்த ரன் கம்மி அப்படின்னாலும் பிச் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கு, பார்த்து விளையாடலாம், சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற நிலைமை இருந்ததால சிஎஸ்கே அணி பக்கம் ரச்சின், ருத்ராஜ் 2 பேருமே வந்தாங்க. ருத்ராஜ் ரொம்ப பொறுமையா நிதானமா விளையாண்டாரு. ரச்சின் அதிரடியா விளையாண்டு 27 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. அடுத்து டாரி மிச்சல் மெதுவா விளையாண்டாலும் எல்பிடபிள்யூசிக்கு 22 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததான் மொயின் அலி 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனா சிவம் துபே சர்னு 2 4 ஒரு 6 அடிச்சு 18 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவர் அடிச்ச 18 ரன் மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா ஜடேஜா, ருத்ராஜ் 2 பேருமே மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க. ஸோ டார்கெட் பெருசா இல்லை அப்படிங்கிறதால சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் அணியை இப்ப வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை சேப்பாக் மைதானத்தில் நிகழ்த்திருக்காங்க. அதாவது சேப்பாக் மைதானத்தில் சிஎஸ்கே அணியின் 50வது வெற்றி இந்த வெற்றி கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சதால நம்ம சிஎஸ்கே அணி இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஆனா ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி மற்ற எல்லா அணிகளை விட 2வது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் இப்போ 4வது இடத்தை பிடிக்க போகிற அணி கண்டிப்பாக ரன் ரேட் அடிப்படையில் தான் பிளே ஆஃபுக்கு உள்ள குவாலிஃபை ஆக வேண்டிய நிலைமை இப்போ இருக்கு. அந்த வகையில் சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட் இப்போ உயர்ந்திருக்கிறது. முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் மற்ற எல்லா அணிகளை விட சிஎஸ்கே அணிக்கு 2வது இடத்துல ரன் ரேட் இருக்கிறது. சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இப்போ இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் வலுவான ராஜஸ்தான் அணியை நம்ம சிஎஸ்கே அணி வீழ்த்திருக்கிறது தற்போது எல்லா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தையே இப்போ கொடுத்துருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.